கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த 3 நாட்களும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக, கர்த்தர் அடியனை தகுதிப்படுத்தினதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். என்னை அன்போடு கூட அழைத்து இந்த ஊழியத்திலே பயன்படுத்துகிற கணத்திற்குரிய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றி. உதவி போதகர் ஐயா அவர்களுக்கும், சபை கமிட்டி மெம்பர்ஸ், சபை செக்ரட்டரி, சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நன்றிகள், வாழ்த்துகள், ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. நாம் இந்த 3வது நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயங்களை நாம் திருப்பலாம். நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 1வது நிருபம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தையும் 22, 23வது வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலே 242வது பக்கம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 20வது, 22, 23 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வாசிப்போமா? கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் அவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலன் ஆனவர் கிறிஸ்து. பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேற்றைக்கு ராத்திரி வேளையிலே நான் உங்களோடு கூட வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்படுகிற பெந்தைக்கோஸ்தே பண்டிகையை குறித்ததான சில காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த வாரங்களின் பண்டிகையிலே முதலாவது விளைந்த அரிக்கட்டை அறுத்து கொண்டு வந்து தேவ சமூகத்திலே படைக்கும்படிக்கு தேவன் ஜனங்களுக்கு அவர் கட்டளை கொடுத்திருந்தார். நாம் இன்றைக்கு காலை வேளையிலே அந்த அறுவடை பண்டிகையின் ஆராதனையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற பொழுது அரிக்கட்டோடு கூட கடந்து வந்த காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம். இன்றைக்கு நமக்கு காலத்தின் அளவு மிகவும் சுருங்கியனதாக இருக்கிறபடியினாலே நான் அந்த பழைய ஏற்பாட்டிலே அந்த முதற் பலன் என்று சொல்லப்படுகிற அந்த காணிக்கையின் அனுபவத்தை நான் இப்பொழுது பேசுவதற்கு சமயம் எடுத்துக்கொள்ளாமல், அந்த முதற் பலனை குறித்து புதிய ஏற்பாடு காண்பித்து கொடுக்கிற சில முக்கியமான கிறிஸ்தவத்தின் அடிப்படையான சில காரியங்களை பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு கூட உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க நான் விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவே மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும்போது சொன்னார், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது பலன் கொடாது. நான் உயர்த்தப்பட்டிருக்கிற போது எல்லாரையும் என்னிடத்திலே இழுத்து கொள்ளுவேன் என்ற கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நிலத்தில் விழுந்த கோதுமை மணியாக மாறினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதி கொடுக்கிற பொழுது அந்த 15வது அதிகாரத்திலே நிலத்தில் விழுந்த கோதுமை மணி அது முளைத்து வருகிற பொழுது தேவன் அதற்கு ஏற்ற வேறொரு மேனியை கொடுக்கிறார் என்று மறுரூபமான மகிமையான சில காரியங்களை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த முதற் பலனான அனுபவம் இந்த பூலோகத்தில் உள்ள சபையில் மாத்திரம் அல்ல, பரலோகத்தில் உள்ள சபையிலும்
அந்த முதற் பலனின் அனுபவம் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அப்படி சில பரிசுத்தவான்களின் கூட்டத்தை குறித்த சாட்சி கொடுக்கிற பொழுது, இவர்கள் ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் என்று அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கப்படுகிற பொழுது, இவர்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 8வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் நம்முடைய சரீர மீட்பு வருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறோம் என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே வரப்போகிற மகிமையான காரியங்களை குறித்ததான வெளிப்பாட்டை அப்போஸ்தலனாகிய பவுல் காண்பித்து கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக வாசித்து கேட்ட வேத பகுதியிலே ஒரு முக்கியமான காரியத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு. சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதித்தார்கள். பரிசேய மார்க்கத்தில் கடந்து வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுவதற்கு முன்பதாக உயிர்த்தெழுதல் உண்டு என்று அவர் விசுவாசித்தார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் பிலிப்பு சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், நான் எப்படியாவது அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்தை அடைந்து அந்த உயிரோடு கூட எழுந்திருப்பதற்கு நான் தகுதியாகும்படிக்கு எனக்கு எவைகள் எல்லாம் லாபம் என்று எண்ணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் நஷ்டமும் குப்பையுமாக விட்டேன் என்று விசுவாசத்திற்குள்ளே வந்த பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எல்லா மனிதனும் பிறந்திருப்பது சத்தியம் என்றால், பிறந்திருக்கிற எல்லா மனிதனும் ஒரு நாள் மரிக்க போகிறான். வேதம் அப்படி சொல்லுகிறது. எல்லாரும் ஒரே தரம் மரிப்பதும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா மனிதனும், பிறந்திருக்கிற மனிதனும் மரிக்க போகிறான். ஒரு சிறு கூட்டம் தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்களின் கூட்டத்தை தவிர வேற எல்லாரும் மரிக்க போகிறார்கள். எப்படி ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் இந்த உலகத்திலே அது எழுதப்பட்டிருக்கிறதோ அதுபோல எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பரிசுத்த வேதம் அப்படி சொல்லுகிறது. எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நீதிமான்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், பாவிகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லாருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டு. ஆனால் எந்த உயிர்த்தெழுதலிலே நம்முடைய பங்கு இருக்கிறது என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். மரித்தோரிலிருந்து முதற் பலனானவர் கிறிஸ்து என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதற்கு முன்பதாகவும் அநேகம் பேர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழும்ப பெற்றார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எலிசா தீர்க்கதரிசி சுனேமியாளின் மரித்து போன மகனை உயிரோடு கூட எழுப்பினார். எலிசா தீர்க்கதரிசியினுடைய கல்லறைக்கு மேலே எரியப்பட்ட பிரேதம் அவனுடைய எலும்புகள் பட்டு எழுந்து வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்த போது அநேகம் மரித்தோரை எழுப்பினார். நாயின் ஊர் விதவையின் அந்த மகனை அவர் எழுப்பினார். லாசருவே வெளியே வா என்று அவனை எழுப்பினார். இப்படி ஏராளம் பேர் அவர்கள் எழுப்பப்பட்டிருந்தார்கள். இயேசு சிலுவையிலே ஜீவன் விடுகிற பொழுது அநேகம் பரிசுத்தவான்களின் கல்லறை திறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியெல்லாம் இருக்கும்போது எப்படி இயேசுவானவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலனானார் என்றால், இதற்கு முன்பதாக உயிரோடு கூட எழுப்பப்பட்டவர்கள் எல்லாரும் மறுபடியும் அவர்கள் மரணத்தை சந்தித்தார்கள். இயேசு ஒருவர் மாத்திரமே மரித்தவர், உயிரோடு கூட எழுந்தவர். இனிமேல் அவர் என்றைக்கும் மரணத்தை காணாதபடிக்கு நித்தியமாய் ஜீவித்திருக்கிறவர். அதனாலே அவர் உயிர்த்தெழுதலின் முதற் பலன் ஆனார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. The resurrection, உயிர்த்தெழுதலிலே there is a line, அது ஒரு வரிசை எழுதப்பட்ட, ஒவ்வொருவனும் அதன் வரிசையின்படியே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். பரிசுத்தவான்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள்,
இரத்த சாட்சிகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், பாவிகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், மரித்த பாவிகளும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இந்த உலகத்தை நாம வாழ்கிற இந்த கிருபையின் காலத்தை வெகு சீக்கிரத்திலே முடிக்க போகிற ஒரு காலம் வருகிறது. நம்ம டிஸ்பென்சேஷனை குறித்ததான வேதாகம ஸ்டடீஸை நம்ம படிக்கிற பொழுது இந்த கிருபையின் காலம் முடிகிற பொழுது ஒரு 7 வருட காலம் ஒன்று இந்த உலகத்தில் உண்டாகும். அது உபத்திரவ காலம் என்றும் அந்தி கிறிஸ்துவின் காலம் என்றும் அது அழைக்கப்படுகிறது. அந்த 7 வருட காலத்திற்கு பிற்பதாக 1000 வருடங்கள் தேவனது பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிற அரசாட்சியின் காலம், நீதி ஆளுகை செய்கிற காலம் இந்த உலகத்தில் உண்டாகும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த காலங்கள் முழுவதுமே கிருபையின் காலம் முடிகிற பொழுதும் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. பரிசுத்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து படித்து பார்க்கிற பொழுது அந்த 7 வருட காலங்களிலும் சில செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் உயிர் தெழும்புகிற அனுபவத்தை நம்ம வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ராத்திரியிலே நமக்கு இருக்கிற அந்த சமயத்திற்குள்ளாக இந்த உயிர்த்தெழுதலின் பல பகுதிகளை, பல வரிசைகளை, பல ஜனங்கள் எப்படி உயிர் தெழும்புகிறார்கள் என்பதை வேதத்தின் ஆதாரமாக பரிசுத்தாவியானவரின் துணையோடு கூட நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து, நாம் எந்த வரிசையில் எழும்ப வேண்டும் என்று தீர்மானிக்கிற ஒரு கேள்வியை, ஒரு சவாலை நம்முடைய இருதயத்திலே இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் விதைப்பாராக. என்னை கேட்கிற ஜனமே, இந்த உலக மாயையானது இன்றைக்கு நாம் இருக்கிற நாம் நாளைக்கு இருப்போமா என்று தெரியாது. இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற நான் நாளைக்கு உயிரோடு கூட இருப்பேனா என்று தெரியாது. இந்த மாயையான உலகத்திலே நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைப்பேன், உயிரோடு கூட எழும்புவேன் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த கிறிஸ்தவ ஜீவிதத்தின் அடிப்படை விசுவாசம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகத்தில் பல சக்கரவர்த்திகள் வாழ்ந்திருக்கிறார்கள், பல அதிகாரிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களது அதிகாரத்தினாலே இந்த உலகத்தை நொறுக்கி ஒடுக்கி வாழ்ந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாக நம்பிக்கை இல்லாமல் மக்கி போயிருக்கிறார்கள். அதுதான் இந்த உலகம் அவர்களுக்கு செய்யும். ஆனால் இயேசுவை தேடுகிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு தெய்வம் கொடுக்கிற நித்திய ஜீவன் என்ற வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு ஆனந்த நம்பிக்கை, ஆனந்த பாக்கியம் இருக்கிறது. ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே மரித்தாலும் ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே கண்டிப்பாக எழும்புவேன் என்று எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை கொடுத்தவர் என் அருமை இரட்சகர் இயேசு. அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று என் ஆண்டவர் பொய்யுரையாத தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். எனவே உயிர்த்தெழுதல் என்று ஒன்று சத்தியம். பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து தான் முதலாவதாக உயிரோடு கூட எழும்பி போனார். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து நாம் எல்லாரும் மிக நன்றாக அறிந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவை, ஜீவாதிபதியை இந்த உலகத்தால் கொலை செய்ய முடியாது, கொலை செய்யவும் இல்லை. இயேசு கிறிஸ்து தனது ஜீவனை தானே கொடுத்தார். அதுதான் சத்தியம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்களே என்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லிக் கொடுக்கிற பொழுது, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான், நான் என் ஜீவனை கொடுக்கவும் அதை திரும்பவும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை அவர் காண்பித்துக் கொடுத்தார். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தது காரணம் என்ன? பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடியினாலே, நமக்கு மாமிசமும் இரத்தமும் இருக்கிறபடியினாலே, சர்வசக்தனாகிய தெய்வம், காணக்கூடாத தெய்வம்,
ஆவியாயிருக்கிற தெய்வம் பிள்ளைகள் மாமிசமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்கிறபடியினால் அவரும் மாமிசமும் இரத்தமும் உடையவராக இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். மரண சாசனத்தை எழுதினவன் உயிரோடு கூட இருக்கையிலே அந்த மரண சாசனத்திற்கு முடிவு உண்டாக்க முடியாது என்ற வேத சத்தியத்தின் காரணமாக மரண சாசனத்தை ஏதேன் தோட்டத்திலே எழுதி கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. அதனுடைய எல்லா வேதத்தின் விளக்கங்களையும் நம்ம ரெஃபரன்சஸையும் எடுத்து படிப்பதற்கு நமக்கு இப்பொழுது சமயமில்லை. இயேசு சிலுவையிலே தொங்குகிற பொழுது, பொதுவாக சிலுவை மரணத்திலே எல்லாரும் தொங்குகிற பொழுது அந்த சிலுவை மரணம் அவர்களுக்கு உடனடியாக மரணத்தை கொடுக்காது. அவர்களது இரத்தம் எல்லாம் முழுவதும் சிந்தி அவன் சிலுவையிலே துடித்துதான் அந்த குற்றவாளி சாக வேண்டும். இயேசு அப்படி மரிக்கவில்லை. ஓய்வு நாளுக்கு முந்தைய நாளாய் இருந்தபடியினாலே உடல்கள் சிலுவையிலே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கு வந்தார்கள். காரணம் என்ன? அந்த கால் எலும்புகளை முறித்து அதன் வழியாக அவர் சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் சிந்த கொடுத்து, மனிதனுடைய உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அந்த இரத்தம் எல்லாம் வெளியே போன பிற்பாடு அவர் மரித்து போக வேண்டும் என்று போர் சேவகர்கள் தீர்மானித்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், நான் நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக நான் என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொன்னபடியே, பிதாவே உம்முடைய கையிலே என் ஆவியை தருகிறேன் என்று இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்படி அவர் ஜீவன் கொடுத்தது இந்த உலகத்திற்கு ஆச்சரியமாய் இருந்தது. எனவேதான் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினால் விழாவில் குத்தி பார்த்தான். இரத்தம் இன்னமும் இருக்கிறதா என்று குத்தி பார்த்தான். இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய யோவான் தனது சுவிசேஷத்திலே எழுதுகிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்படி இயேசு மாமிசத்திலே அவர் கொலையுண்டு, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நாம் விசுவாச பிரமாணத்தை பேசுகிற பொழுது அவர் பொந்தி பிலாத்துவின் காலத்திலே பாடுபட்டு அடிக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டு பாதாளத்திலே இறங்கினார் என்று நாம் விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோலவே இயேசு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு பரதீசு என்று சொல்லப்படுகிற பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் காக்கப்பட்டிருந்த அந்த மேல் பாதாளம் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமின் மடிக்கு அவர் இறங்கி போனார். ஏன் இறங்கி போனார்? வேதம் சொல்லுகிறது, காவலில் இருந்த ஆவிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு இறங்கி போனார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், முற்பிதாக்கள், தேவனோடு நடந்தவர்கள், தேவனை முகமுகமாய் தரிசித்தவர்கள் யாரும் பரலோகத்திற்கு ஏறி போகவில்லை. ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் பிரவேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து அல்லாமல் பரலோக ராஜ்யத்திலே ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. அவன் எப்பேற்பட்ட சன்மார்க்கனாய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நீதிமானாய் இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனிதர் ரட்சிக்கப்படுவதற்கு வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. எனவே இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பரதீசு என்று சொல்லப்படுகிற இடத்திலே காத்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் இயேசு சிலுவையில மரிக்கும் போது அந்த கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு டுடே நீ என்னுடனே கூட பரதீசியில் இருப்பாய் என்று அவனை கூட்டிக் கொண்டு போனார். கல்லனுக்கு இயேசு பரலோகத்தை கொடுத்தார் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பரதீசுக்குள் கூட்டிக் கொண்டு போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று பேதுரு தனது நிருபத்திலே ஆணித்தரமாக எழுதி கொடுக்கிறார். கல்லனுக்கு என்று எழுதவில்லை, காவலில் இருந்த ஆவிகளுக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இயேசு பாதாளத்திலே இல்லைன்னா மேல் பாதாளத்திலே பரிசுத்தவான்களின் ஆத்துமா இருக்கிற அந்த பாதாளத்திலே அந்த சிறைப்பட்டிருந்த ஆவிகளை விடுதலையாக்கி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிற பொழுது
சிறைப்பட்டவர்களை சுரையாக்கி கொண்டு அவர் உன்னதத்திற்கு ஏறி சென்றார் என்ற வார்த்தையின்படியே மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் முதலாக மரணத்தின் கட்டுகள் அறுக்கப்பட்டவராய், மரணத்தின் கட்டுகளை அறுத்து பாதாளத்தின் வாசல்களை தகர்த்து சிறைப்பட்டிருந்த ஜனங்களை சிறையாக்கி கொண்டு உன்னதத்திற்கு ஏறி போனார். அந்த நேரமே மேல் பாதாளம் என்று அழைக்கப்பட்ட பரதீசு மூன்றாம் வானம் என்ற இடத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதி கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், மூன்றாம் வானம் வரைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை அறிவேன் என்று தன்னை குறித்து சொல்லுகிறார். அவன் பரதீசுக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டு வாக்கு கேட்டாத inexpressible words அப்படின்னு ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. அந்த இடத்தில் அவர் கேட்ட வார்த்தைகளை அவர் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், inexpressible words, விவரிக்க முடியாத, வாக்கு கேட்டாத தேவனது வார்த்தைகள் பேசப்படுகிற இடம். அந்த இடத்திலே இன்றைக்கு உயிர் தெழுந்த இயேசு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவராய் பிதாவின் வலது பாரிசத்திலே, உன்னதமானவரின் வலது பாரிசத்திலே சகல அதிகாரங்களுக்கும் துரைத்தனங்களுக்கும் எல்லாவித வல்லமைகளுக்கும் மேற்பட்டவராய் அவர் அமர்ந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, மிக கவனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். ஏன் இந்த முதற் பலனாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலை குறித்ததான அறிவு நமக்கு அவசியம் என்றால், அவர் எதை ஜெயித்தார் என்றும் அவர் எங்கு அமர்ந்திருக்கிறார் என்றும் நாம் அறிந்து கொண்டால், நாம் எதை ஜெயிக்க வேண்டும் என்றும் நாம் எங்கு அமர போகிறோம் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் எங்கு அமரப் போகிறோம் என்ற எண்ணம் மிக முக்கியமாக நமக்கு தேவை. வேதம் சொல்லுகிறது, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் நாடுங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையே, துரதிர்ஷ்டவசமாக எதிர்பாராத விதமாக வானத்தை நோக்கி பார்க்க வேண்டிய சபை பூமியை பார்க்கும்படிக்கு தன்னுடைய கண்களை திருப்பிவிட்டது. கலிலேயராகிய மனுஷரே என்று அந்த ஆதி சபையை பார்த்து தூதர்கள் சொன்னார்கள். இயேசு உயிரே எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வானத்தையே பார்க்க ஆரம்பித்தார்கள். எங்களுக்கு இந்த பூமி ஒரு சொந்தமல்ல, எங்களுக்கு இந்த பூமியில ஒன்றுமல்ல. வானத்திற்கு போன இயேசு எப்பொழுது வருவார் என்று வானத்தை பார்த்த பொழுது அன்னைக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, உங்களுக்கு மத்தியிலே இயேசுவானவர் எப்படி எடுக்கப்பட்டாரோ அப்படியே அவர் திரும்ப வருவார். அதனால சபை பார்க்க வேண்டிய இடம் வானம், விசுவாசி பார்க்க வேண்டிய இடம் பரலோகம். விசுவாசியின் சிந்தை, உணர்வு, ஜீவன், வார்த்தை, எண்ணம், விசுவாசம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிற இடம் பரலோகமே தவிர அழிந்து போகிற இந்த உலகம் அல்ல என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும். That's very unfortunate. ரொம்ப துரதிர்ஷ்டம். பிசாசு கடைசி காலத்துல தனக்கு கொஞ்ச காலம் இருக்கிறது என்று அறிந்தபடியினாலே பரலோகத்தை விட்ட பார்வையை ஜனங்கள் திருப்பும்படிக்கு இந்த பூலோகத்தின் அழிந்து போகிற மேன்மையை குறித்ததான எண்ணங்களை, திட்டங்களை, இந்த பூலோகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்ததான காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே விதைக்கும்படிக்கு ஜனங்களை உற்சாகப்படுத்தி விட்டான். மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும். பவுல் சொன்னார் பிலிப்பி சபைக்கு எழுதுகிற பொழுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. என்னுடைய குடியிருப்பு நேசமணி நகர் அல்ல, என்னுடைய குடியிருப்பு நாகர்கோயில் பட்டணம் அல்ல, என்னுடைய குடியிருப்பு, என்னுடைய சொந்த குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. I'm just waiting for my savior. என்னுடைய இரட்சகர் அங்கே இருந்து வருவதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இரட்சகர் அந்த இடத்திலிருந்து வருகிற பொழுது நான் இந்த உலகத்திலே ஒரு பரதேசி. இதை அறிக்கையிட்டது யார்? ஆபிரகாம். செல்வச்சீமானாய் இருந்தவன்
அவர் அறிக்கையிட்டார், தங்களை இந்த உலகத்திலே அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டார்கள் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே வாசித்து பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவ சபையே, உயிர்த்தெழுதலிலே முதற் பலன் ஆனவர் கிறிஸ்து. அவர் பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அதற்கு பிற்பாடு இருக்கிற உயிர்த்தெழுதலை குறித்து பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் போது சொல்லுகிறார், அவன் அவனுடைய வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று அவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே முதலாவது நடக்க போகிற உயிர்த்தெழுதலின் நாள் ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் அது என்றைக்கு நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதற்கு பிற்பாடு நடக்கிற உயிர்த்தெழுதலின் நாளை எல்லாம் பரிசுத்த வேதத்தின் வசனங்களை வைத்து நம்மால் உறுதியாக அறுதியாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஆனால் முதல் உயிர்த்தெழுதலின் நாளை யாரும் சொல்ல முடியாது. என்று நடக்கும் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது சம்பவிக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. சபையே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தாயே, இந்த உலகம் ஒரு முடிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு நாள் நாம் பார்க்கிற எல்லாம், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் ஒளிந்து போகிற அளவுக்கு இந்த உலகம் முடிவுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம ரொம்ப கடைசி காலத்துல, கிட்டத்தட்ட ஐசியூல மூச்செல்லாம் போன பிறகு வெண்டிலேஷன் யூனிட்ல போடுறது போல நம்ம கடைசி காலத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேப்பர்ஸை படித்து பார்த்தால் விஞ்ஞானங்களின் வளர்ச்சி நமக்கு அப்படி சொல்லுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக நீங்கள் வாசித்து பார்த்திருப்பீர்கள், எலான் மஸ்க் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுடைய மூளையிலே சிப்பை பொருத்தி, நியூரோலிங்ஸ் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு மனிதனுடைய எண்ணங்கள் மூலமாக, நல்லா கவனிக்கணும், மனிதனுடைய எண்ணங்கள் மூலமாக காரியங்களை அவன் செய்ய முடியும் என்று அவர் யோசித்தார், செயல்படுத்தினார், அதை வெற்றியாக முடித்திருக்கிறார். இவைகள் எதை காண்பிக்கிறது? விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அல்ல. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் ஒரே குடைக்கு கீழே கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்படுகிற வளர்ச்சி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இந்த உலகம் கடைசி நாளுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகளை குறித்தெல்லாம் இப்பொழுது நாம் விவரித்து பேசுவதற்கு நமக்கு சமயம் இல்லை. இப்படி இந்த உலகம் ஆயத்தமாக கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிறது. ஒன்று, அந்தி கிறிஸ்துவின் வருகை என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம் இந்த பூமியில நடக்கிற பொழுது, அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் தொடங்க போகிற அந்த ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்திலே வருவார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஏன் இயேசு இந்த உலகத்திலே வர வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷத்திலே பிலதெல்பியா சபைக்கு இயேசு சொல்லும்போது சொல்லிக் கொடுத்து போனார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து போனார். இந்த உலகம் முழுவதும், பூச்சக்கரம் முழுவதும் உண்டாக போகிற சோதனை காலத்திற்கு நான் உன்னை தப்புவிப்பேன் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து போனார். ஆண்டவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது சீஷர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். எங்களை தீமைக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல், எங்களை தயவு செஞ்சு அந்த டஃப்பான டைமுக்குள்ள உள்ள அனுப்பிராம, நாங்க தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, அந்த உலகம் முழுவதும் வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து நாங்க தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு அனுகிரகம் தருவீராக என்று ஜெபம் பண்ண வேண்டும். நாம நினைக்கிற தீமை என்ன தெரியுமா? வியாதி, பலகீனம், கடன் பிரச்சனை, இதைதான் நாம தீமைன்னு நினைக்கிறோம். ஹலோ, வியாதி இல்லாம ஒருத்தன் இந்த உலகத்துல வாழ முடியுமா? முடியாது. அப்போஸ்தலர்களுக்கு வியாதி இல்லையா? இருந்துச்சு. அப்ப அவங்க சபிக்கப்பட்டவங்களா? இல்ல. வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வியாதி இருப்பது தவறு அல்ல. வியாதி இருக்கிறதுனால நான் சபிக்கப்பட்டவன் என்று அர்த்தம் அல்ல. உபத்திரவங்கள் இருப்பது தவறு அல்ல. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு,
ஆகிலும் திடன் கொள்ளுங்கள். Take courage. உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, பாடுகள் இருப்பது தவறு அல்ல. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு பிரசங்கித்தார்கள். அநேக உபத்திரவங்கள் வழியாக நாம எங்க போய் சேர வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திலே போய் சேர வேண்டும் என்று சபைக்கு புத்தி சொன்னார்கள். கவனிங்க சபையே, பாடுகளோ உபத்திரவமோ போராட்டமோ கண்ணீரோ, பவுல் சொல்லுகிறார், அவரை போல பிரயாசப்பட்டவன் யாரும் இந்த உலகத்துல கிடையாது. அவர் சொல்றாரு, நிர்வாணங்கள், நாசமோசங்கள், பட்டயங்கள், எவ்வளவோ காரியங்கள், அவருக்கு விரோதமான சதிமோசங்கள், அவரை கள்ள தூக்கி எரிஞ்சாங்க, செத்து போனான்னு தூக்கி போட்டு விட்டு போனார்கள். கப்பர் சேதங்கள் இல்லையா, அவர் பசி, உபவாசம், கண் விழிப்பு, பிரயாசங்கள், அவ்வளவு பாடுகளையும் சகித்து நான் உயிரோடு எழும்ப வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார். That is the divine desire we should have. அந்த பரிசுத்தமான வாஞ்சை, அந்த பரிசுத்தமான ஆசை சபைக்கு தேவை. சோதனை வந்த உடனே இயேசுவை விட்டு விட்டு போகிறவன் அல்லையா நாம. ஆண்டவர் சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்றார். அப்போ கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் போராட்டத்திலையும் கண்ணீரிலையும் கவலையிலையும் துயரத்திலையும் வியாதியிலையும் வேதனையிலையும் உபத்திரவத்திலையும் நான் இயேசுவை ஏன் பின்பற்ற வேண்டும் என்றால், இயேசு ஒரு நாள் இந்த உலகத்திலே வருவார், அன்றைக்கு நான் உயிரோட கூட எழும்ப வேண்டும். அதுக்காகத்தான் என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். அதுக்காக தான் நான் பிரயாசப்படுகிறேன், வேற ஒரு பிரயாசமும் இல்ல. அப்படி இயேசு இந்த உலகத்தில் வருகிற பொழுது சபையே, அந்த 7 வருஷ காலத்திற்கு முன்பதாக மத்திய ஆகாயத்தில் தனக்காக காத்து கொண்டிருக்கிற மணவாட்டி சபையை சேர்க்க இயேசு வருவார் என்று பரிசுத்த வேதத்தின் பல பகுதிகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்து வாசிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிய சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 தெசலோனிக்கியர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கியர் 4வது அதிகாரம், அதனுடைய 15, 16, 17 வசனங்களை நாம் எல்லாரும் மிக கவனமாக நாம் வாசிக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் தருவாராக. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. பேஜ் நம்பர் 282, 282வது பக்கம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தருடனே கூடவே இருப்போம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேய சபைக்கு எழுதி கொடுக்கிறார். நாம் இன்றைக்கு நம்முடைய கல்லறை தோட்டங்களிலே நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு, உலகத்திலே பெரிய பெரிய பொய்கள் பேசப்படுகிற இடம் கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்கள் அப்படின்னு வேடிக்கையாக சொல்லுகிறது உண்டு. நம்ம சில அடக்காராதனைகளை பண்ணும்போது, அடக்காராதனைகளில கலந்து கொள்ளும் போது நமக்கு தெரியும் பெட்டிக்குள்ள இருக்கிறவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர் எப்படி பெட்டிக்குள்ள வாழ்ந்தாரு, இந்த உலகத்துக்குள்ள எப்படி வாழ்ந்தாரு, என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணாரு எல்லாம் தெரிந்த பிற்பாடும் அந்த கல்லறை தோட்டத்தில்
இவர் நீதிமான்களின் உயிர் தெழுதலிலே அவர் எழும்புவார் என்ற விசுவாசத்தோடு மண்ணுக்கு மண்ணாக, சாம்பலுக்கு சாம்பலாக, புழுதிக்கு புழுதியாக இவரை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம அடக்கம் பண்ணுகிறோம். அதுல பெரும்பாலான வார்த்தைகள் பொய் என்பது ஆண்டவருக்கும் தெரியும், ஊழியக்காரர்களுக்கும் தெரியும். ஆனா வேற வழி கிடையாது. அதை சொல்லலன்னா அதுக்கு பக்கத்திலே அந்த அடக்காராதனை நடத்துற பாஸ்டருக்கு ஒரு குழியை தோண்டிட வேண்டியதுதான். அதனால இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மனசாட்சியை ஒரு பக்கம் அப்படியே அடமான வச்சு, ரொம்ப நான் மிகுந்த வேதனையோட நான் சொல்றேன், சிரிக்கிறதுக்காக இல்ல, மனசாட்சியை ஒரு பக்கம் அடமான வச்சு இந்த அடக்க ஆராதனையை நம்ம நடத்திடணும் அப்படிங்கிறதுக்காக நாம் அந்த அடக்க ஆராதனையை நடத்துறோம். பைபிள் அப்படி சொல்லல, வேதம் அப்படி சொல்லல, தேவன் அப்படி சொல்லுகிறவர் அல்ல. நம்முடைய கல்லறை எவ்வளவு அழகான கல்லறை அப்படிங்கிறது தேவன் பார்க்கிறவர் அல்ல. நாம நம்ம கல்லறைய பளிங்கு வச்சு கட்டலாம், கோடி கோடியா கட்டலாம், மேல நல்ல வசனங்கள் எல்லாம் எழுதி வைக்கலாம். தேவன் அவைகளை எல்லாம் பார்க்கிறவர் அல்ல. ஒரு நாள் வரும் இந்த உலகத்தில் தேவன் தாமே ஆரவாரத்தோடும், லவுட் கமாண்ட் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது ஆங்கில வேதத்துல. சத்தமான ஒரு கட்டளையோடு கூட இயேசு இறங்கி வருவார். லாசருவே இறங்கி வா, எழுந்து வா, லாசருவே வெளியே வா என்று ஒரு கட்டளை கொடுத்த போது அந்த ஜீவன் உள்ள வார்த்தை கல்லறைக்குள்ள இருந்த லாசருவுக்கு மேலே புறப்பட்டு போய் அவனை எழுப்பி கொண்டு வந்தது போல அவர் அன்றைக்கு இறங்கி வரும்போது அவருடைய வார்த்தை சத்தமான வார்த்தையாய் கேட்கும். ஆனால் யாருடைய காதுகளுக்கு கேட்கும் என்றால் கர்த்தருக்குள் மரித்தவர்களுடைய காதுகளுக்கு மாத்திரம் கேட்கும், வேற யாருக்கும் கேட்காது. ஆனால் அந்த பைபிள் சொல்லுது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. யாரு கர்த்தருக்குள் மரிக்க முடியும்? கர்த்தருக்குள் பிறந்து கர்த்தருக்குள் வாழ்கிறவனே கர்த்தருக்குள் மரிக்க முடியும். நான் கர்த்தருக்குள் பிறக்காம, நான் கர்த்தருக்குள்ளே வாழாம, நான் கர்த்தருக்குள்ளே மரித்து விடுவேன் என்று மனிதன் நினைத்தால் அது நம்முடைய அறியாமையே தவிர வேற ஒன்றுமில்லை. தெய்வ சபையே, கர்த்தருக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான். ஏனென்றால் ஒரு நாள் மத்திய ஆகாயத்திலே இயேசு தூதகணங்களோடு இறங்கி வருகிற பொழுது லவுட் கமாண்ட், தேவன் தாமே ஆரவாரத்தோடு அந்த சத்தம் வெளிப்படுகிற போதே பிரதான தூதனுடைய எக்காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் அந்த பிரதான தூதன் என்று எழுதப்படவில்லை. ஆகிலும் நாம் விசுவாசிக்கிறோம், மிகாவேல் என்று சொல்லப்படுகிற பிரதான தூதன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏன் இந்த மிகாவேல் என்ற பிரதான தூதன் அன்றைக்கு தேவைப்படுகிறார்? வேதத்தில் எங்கும் வெளிச்சமான வார்த்தைகள் இல்லை. ஆனாலும் நாம் விசுவாசிக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். பவுல் சொல்லுகிறார், நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த மண்ணான மனிதன் இந்த மண்ணின் சாயலை களைந்து போட்டு வானவரின் சாயலை அணிந்து கொள்வதற்கு முதல் எதிரியாக நிற்கிறவன் யார் என்றால், நாள்தோறும் தம்முடைய சகோதரருக்கு மேலே குற்றம் சாட்டுகிறவன் என்று ஒருவனை குறித்து வேதம் சொல்லி வைத்திருக்கிறது. நான் ரொம்ப அடிக்கடி நான் சொல்லுவேன், நாம பண்ற அட்டகாசம் எல்லாம் 3 பேருக்கு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. வேற யாருக்கும் தெரியலனால 3 பேருக்கு தெரியும். ஒண்ணு நமக்கு தெரியும், நாம் பண்ற அட்டகாசம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். 2வது யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும். 3வது யாருக்கு தெரியும்னா பிசாசுக்கு தெரியும். ஒரு மனிதன் என்ன காரியங்களை செஞ்சாலும் இந்த 3 பேருக்கு கண்டிப்பா தெரியும், எந்த மனுஷன் செஞ்சாலும். ஆனா இதுல ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தன் பாவங்களை அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவனை கழுவிரும், அவனை சுத்திகரித்துரும், அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த குற்ற மனப்பான்மையை தூக்கி தூர போட்டுரும். இயேசுவும் அவன் பாவங்களை மன்னித்த பிற்பாடு அதை நினைக்க மாட்டார். 2 பேரும் மறந்துடுவாங்க. ஒருத்தன் இருக்கிறானே த டேஞ்சர் கை,
ஒரு நாளும் மறக்க மாட்டான். பைபிள் அவனை குறித்து சொல்லுது, he is an accuser. குற்றம் சாட்டிக் கொண்டே இருப்பான். யாருக்கு குற்றம் சாட்டினான்? மோசேயின் சரீரத்தை தெய்வம் அடக்கம் பண்ண இறங்கி வந்தார். பைபிள் அப்படி சொல்லுது. மோசேயை போல ஒரு உத்தமமான ஊழியக்காரனை பார்க்க முடியுமா? ஆண்டவர் மோசேயை குறித்து சாட்சி சொன்னார், என் தாசனாகிய மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். மோசேக்கு கூட பிறந்த அந்த சகோதரியும் ஆரோனும் மிரியாமும் மோசேக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது மோசே காது கேளாதவன் போல செவிடனாய் இருந்த போது தேவனால் கேட்டுக்கொண்டு இருக்க முடியவில்லை. இறங்கி வந்து கேட்டார், என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு நீங்கள் பயப்படாமற் போனது என்ன அப்படின்னு இறங்கி வந்து கேட்டார். தேவனை முகமுகமாய் கண்டவன் மோசே. தேவனை பார்த்து விட்டு கீழே இறங்கி வருகிற பொழுது மோசேயின் முகம் பிரகாசித்திருந்தது. அப்பேற்பட்ட மோசே தன் வாழ்க்கையில பண்ணினது ஒரே ஒரு சின்ன தவறு. என்ன தவறுனா, தண்ணி இல்லைன்னு அழுதான். நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம மனுஷ ரீதியில யோசிச்சு பார்த்தோம்னா மோசே பண்ணதெல்லாம் தவறாவே நமக்கு தெரியாது. 40 லட்சம் ஜனங்களுங்க அந்த மனுஷனை படாத பாடு படுத்துனாங்க. நம்மளால 4 பிள்ளைங்களை நிம்மதியா வளர்க்க முடியுதா? 40 லட்சம் ஜனங்கள், அவனுக்கு ஒரு நிம்மதியுமே கிடையாது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பஞ்சாயத்து 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 பஞ்சாயத்து. அது போக கூட்டம் கூட்டமா சேர்ந்து மோசைக்கு விரோதமா பேசுறான். தண்ணி இல்லைன்றான், சாப்பாடு இல்லைன்றான், கலகம் உண்டாக்கிறான், நீ மட்டும் தான் பெரியவனோன்றான். எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்து ஒரு தாய் அன்போடு கூட 40 லட்சம் ஜனங்களை சுமந்துட்டு வந்தவன் ஒரு கட்டத்துல பொங்கி எழுந்துட்டாரு. ஆண்டவர் சொன்னார், பேசுன்னு சொன்னார், அடிச்சார், தண்ணி வந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, என் நாமத்தை நீ பரிசுத்தப்படுத்தாமல் போயிட்ட, அதனால கானானுக்குள்ள நீ பிரவேசிக்க மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டார். 40 வருஷம் இந்த ஜனங்களை ஒரு குழந்தை போல நடத்திட்டு வந்தவன் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு குழந்தை போல கேட்கிறான். ஒரே ஒரு ஜெபத்தை கேட்கிறான். ஒரே ஒரு ஜெபம் தனக்காக கேட்கிறான். ஆண்டவரே, அந்த அருமையான தேசத்தை என் காலு மிதிக்கட்டும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இதுக்கு மேல அதை பத்தி பேசாத, இந்த தேசத்தை உன் கண்ணால பாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டார். மரித்து போனான். அந்த தேசத்தை பார்த்தான், மரித்து போனார். அதனால இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் கொடுக்காத ஒரு கணத்தை தேவன் அந்த மோசேக்கு கொடுத்தார். இந்த உலகமே பார்த்திராத ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு மகிமையான அடக்காராதனை ஒன்று உண்டென்றால் அது மோசேயின் அடக்காராதனை. ஏன்னா அதை முன்னின்று நடத்தினவர் யாருன்னா ஆண்டவர் நடத்தினார். மோசே நிற்கிறாரு, மோசே இறந்திருக்கிறாரு, ஆண்டவர் நிற்கிறாரு, பிரதான தூதனாகிய மிகாவேல் அங்க நிற்கிறாரு. தூதர்கள் எல்லாம் நிற்கிற பொழுது மோசேயின் சரீரத்தை குறித்து எதிர்த்து நின்றவன் தான் இந்த பிசாசு. அப்பேற்பட்ட பரிசுத்தவானுக்காகவே தேவனது சமூகத்தில் குற்றம் சாட்டுகிறதற்காக நின்றவன். ஒரு பெரிய கூட்டம் ஜனங்கள் மண்ணான மனுஷனின் சாயலை களைந்து போட்டு வானவரின் சாயலை அணிந்து கொண்டு வானவரை போல மாறப்போகிறார்கள் என்றால் அவன் எவ்வளவு மூர்க்கமானவனாய், எவ்வளவு கோபப்பட்டவனாய், நமக்கு மேலே அவன் சொல்லுவதற்கு எவ்வளவு குற்றங்கள் இருக்கும். அவனும் அவன் சேனைகளும் ஆயத்தப்படுகிற போது அந்த சேனைகளை அகற்றுவதற்காக, மத்திய ஆகாயத்தில் இருக்கிற அந்த சேனைகளை மிதித்து தள்ளுவதற்காக தேவன் ஒரு கூட்டம் தேவதூதர்களோடு கூட இறங்கி வருகிறார். தேவன் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், எக்காலம் எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் ஆயத்தப்படுங்கள். அந்த எக்கால சத்தம் வரும்போது புறப்படு, இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு அங்க 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 போட்டுட்டு கிளம்பு. அதனால ஆண்டவர் அந்த எக்காலத்தை பாளையத்துல கற்றுக் கொடுத்தார். இஸ்ரவேல் பாளையத்துல எக்கால சத்தம் ஊதும் போது வயலில் இருக்கிறவன் ஓடிவா, படுத்திருக்கிறவன் ஓடிவா, எந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கிறவன் போட்டதை போட்டபடி போட்டுவிட்டு ஓடிவா. அதுக்கு தான் இதை கொடுத்தார். எக்காலம் தொனிக்கும் போது
2 பேர் வயலிலே இருப்பார்கள், 2 பேர் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், 2 பேர் படுக்கையிலே இருப்பார்கள். அது காலையோ மாலையோ எந்த நாளிகையோ எப்பேற்பட்ட நேரமோ இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூட்டம் நடக்கிற சமயமோ நாம் அயர்ந்து நித்திரை பண்ணுகிற சமயமோ தெரியாது. ஆனால் இயேசு வருகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் ஒரு நொடி பொழுதுல, பவுல் சொல்லும்போது சொல்றார் 1 கொரிந்தியர் 15 50 51 52 53 வசனங்கள்ல சொல்றார், ஒரு நொடி பொழுதுல, ஒரு இமை பொழுதுல, கண்ணு தட்டி கண்ணு முழிக்கிற போது மனுஷன் நினைக்கலாம் இது எப்படி சாத்தியம் என்று நினைக்கலாம். நீ இதை விசுவாசித்தால் பிழைப்பாய். ஐயா, தேவன் மனிதனுடைய புத்திக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டவர். தேவ சபையே, ஒரு நொடி பொழுதிலே, ஒரு ஷண பொழுதிலே, கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள அந்த சமயத்துல டக்கு 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 டக்குன்னு மரித்திருக்கிற சரீரங்கள் எழும்பும், உயிரோடு கூட எழும்பும். அந்த உயிரோடு கூட எழும்புகிற அந்த காரியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அழிவுக்கு ஏதுவாகிய இது அழியாமையையும். இந்த சரீரம் அழிவுக்கு ஏதுவானது. இந்த சரீரத்தில் அதுதான் மூப்பு உண்டாகிறது. பிறந்தது போலவே நம்ம இருக்கிறது இல்ல, வாலிபர் போலவே வயோதிபர்கள் இருக்கிறது இல்ல. இந்த சரீரம் அழிகிறபடியினால் தான் பலவீனம் உண்டாகிறது. அழிவுக்கு ஏதுவாகிய இதுவும் சாவுக்கு ஏதுவாகிய இது கனவீனத்திற்கு ஏதுவாகிய இது அழியாமையையும் ஜீவனையும் கனத்தையும் தரித்துக் கொண்டு இந்த உலகத்திலிருந்து எழும்பும். புறாக்களை போல தங்கள் பலகணிகளுக்கு நேராக பறந்து வருகிற இவர்கள் யார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள், இயேசுவுக்காக தங்களை பிரித்தெடுத்துக் கொண்டவர்கள், தெய்வம் காண்பித்து கொடுக்கிற நித்திய ஜீவனுக்கு அடுத்த வழிகளிலே நடப்பதற்காக ஆயத்தப்பட்டவர்கள், அதற்காக பாடுபட்டவர்கள், அதற்காக வேதனைகளை சகித்தவர்கள், அதற்காக என்ன என்ன சோதனைகள் உண்டலோ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த காலம் தொனிக்கும் போது, அந்த காலம் தொனிக்கும் போது ஒரு நொடி பொழுதிலே தங்களது துக்கங்களை எல்லாம் மறந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுகிற போது பவுல் சொல்லுகிறார், உயிரோடு கூட இருக்கிற நாமும் ஒரு சன பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம். Dear church, நீ அந்த உயிர்த்தெழுதலிலே உனக்கு பங்கு இருக்கிறதா? இந்த மகிமையான உயிர்த்தெழுதலிலே உனக்கு ஒரு பங்கு உண்டா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நடுக்கத்தோட சொல்லுகிறார், எப்படியாவது இந்த உயிர்த்தெழுதலிலே நான் பங்குடையவனாய் தகுதி உடையவனாய் நான் மாறும்படிக்கு எனக்கு எதெல்லாம் லாபம்? என் பேர் லாபமா? வேண்டாம், தூக்கி தூர போடு. எதெல்லாம் லாபம்? எவைகள் எல்லாம் எனக்கு லாபம் என்று இருக்கிறதோ அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன். அவைகளை எல்லாம் குப்பை என்று கருதுகிறேன். இவைகள் எல்லாம் எனக்கு மேன்மை அல்ல. எனக்கு மேன்மை என்ன தெரியுமா? இயேசு வருகிற போது நான் அவரோட கூட எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் எனக்கு மேன்மை. அதுதான் எனக்கு மேன்மை. அதுதான் எனக்கு மேன்மை. ஐயா, நம்முடைய சபையிலே நம்முடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது நல்ல விஷயம். நம்முடைய சபையிலே நம்முடைய பெயர்கள் வாசிக்கப்படுவது நல்ல விஷயம், இல்லை என்று சொல்லவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் சொன்னார், உங்கள் நாமங்கள் பரலோகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படுங்கள். Not in the books of this world. இந்த உலகத்தின் புத்தகங்களில் அல்ல, இந்த உலகத்தின் ரெஜிஸ்டர்ஸ்ல அல்ல, இந்த உலகத்தின் கம்ப்யூட்டர்ஸ்ல அல்ல, பரலோகத்தின் புத்தகத்திலே எனது பெயர் உண்டா? ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவனுடைய நாமத்தை நான் பிதாவுக்கு முன்பதாக தூதர்களுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொன்னார். அந்த ஸ்தானத்திலே நான் உண்டா? என் பெயர் அன்றைக்கு பேசப்படுமா? என் பெயர் அன்றைக்கு உண்டாகுமா? முதலாவது உயிர்த்தெழுதலிலே நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். மற்ற உயிர்த்தெழுதல்களை குறித்து இப்பொழுது பேசுவதற்கு நமக்கு சமயமில்லை. 2 சாட்சிகளும் 3.5 வருட காலத்திலே உயிரோடு கூட எழும்பினார்கள்.
வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரத்துறை இஸ்ரவேலில் உண்டாகிற ஒரு சபை, அவர்கள் இரத்த சாட்சியாய் மரித்து உயிரோடு கூட எழும்புவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்தின் நாம 15-16 வசனங்களில் வாசித்து பார்க்கிற பொழுது 7 வருடங்களிலே இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அந்த 20வது அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது பெரிய வெள்ளை சிங்காசனம் என்று வருகிற பொழுது மரித்தோராகிய பெரியோரும் சிறியோரும் எல்லோரும் தேவ சமூகத்திலே எழும்புவார்கள். அன்னைக்கு மரணமும் பாதாளமும் தூக்கி அக்னி கடல்ல எரியப்படும், நித்திய நரகத்துக்கு நேராக ஜனங்கள் அனுப்பப்படுவார்கள். தேவ சபையே, உனக்கு எந்த உயிர் தெழுதலில பங்கு உண்டு? நித்திய நரகமா, நித்திய ஜீவனா? நாளுக்கு நாள் தேவனோடு கூட அமர்ந்திருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற, சந்தோஷிக்கிற ஸ்தலமா, பற்கடிப்பும் அழுகையும் புலம்பலும் உண்டாயிருக்கிற ஸ்தலமா என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டியது இந்த குறுகிய காலமாயிருக்கிறது. இந்த குறுகிய காலத்தில் நாம் எடுக்கிற முடிவுகள் நம்முடைய நித்தியத்தை தீர்மானிக்கிறது. நாம் எந்த நேரத்தில் உயிரோடு கூட எழும்ப போகிறோம்? இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசிப்பதற்கு பிரயாசப்படுங்கள். விசாலமான வாசல் உண்டு, ஃப்ரீ என்ட்ரி, தாராளமா போகலாம், நெருக்கம் இல்லாமல் போகலாம், நினைச்சதெல்லாம் நடத்தலாம். கேள்வி கேட்பதற்கு யாரும் கிடையாது, யாரும் நம்மை ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அதனுடைய முடிவு பரிதாபம். இடுக்கமான வாசல், சில டிசிப்ளின், இப்படிதான் போகணும், இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணும், உண்மையா தான் இருக்கணும், சாட்சியா தான் வாழணும், கர்த்தரை தான் பின்பற்றணும். கஷ்டமா தான் இருக்கும், நெருக்கமா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். ஒடுக்கப்படுகிற சூழ்நிலைகள் உண்டாகும். பைபிள் சொல்லுது, நீதி நிமித்தம் நீ துன்பப்பட்டால் சந்தோஷப்படு, நீ பாக்கியவான். ஏனென்றால் பரலோகத்துல உனக்கு பெரிய பங்கு இருக்கு. பரலோகத்துல நீ பாக்கியவனாய் இருப்பாய். பரலோகத்துல உன் பொக்கிஷங்களை நீ சேர்த்து வைக்கிறாய். அதனால நான் இந்த குறுகிய காலத்துல, என்ன 10 வருஷமோ 5 வருஷமோ 5 மாசமோ 3 மாசமோ எனக்கு தெரியாது, இந்த குறுகிய காலத்துல விசாலமான ஸ்தலத்துல நான் சந்தோஷமா இருப்பதை பார்க்கிலும், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறுகின காலத்துல இடுக்கமான வாசல் வழியே பிரவேசித்து, நீதியின் வாசல்களுக்குள்ளே பிரவேசித்து பரலோக ராஜ்யத்துல நான் பங்குள்ளவனாய் வாழ விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்துவாராக. நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம், அந்த தீர்மானத்தின்படி வாழுவதற்கு முயற்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரும் நம்முடைய இருக்கையில எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் நம்முடைய இருக்கையில எழுந்து நிற்கலாம். அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, நம்ம கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக, நான் மிக மிக வேகமாக, மிக மிக தீவிரமாக இந்த உயிர் தெழுதலின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். சபையே, நான் ஏதோ ஒரு கதையை பேசவில்லை, நான் ஏதோ ஒரு மாய்மாலமான கதைகளை பேசவில்லை. சத்திய வசனத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொடுத்திருக்கிறேன். ஒரு உயிர் தெழுதல் உண்டு. அந்த உயிர் தெழுதலுக்கு நான் பங்குள்ளவனாய் மாற வேண்டும். ஆண்டவரே, எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் அந்த உயிர் தெழுதலுக்கு பங்கு உள்ளவனாய் என்னை மாற்றுங்க. ஆண்டவரே, நீங்க எல்லாரும் தயவு செஞ்சு கண்களை மூடுங்க, ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்க. தேவ பிள்ளைகளே, நித்திய ஜீவனை நமக்கு தருவேன் என்று சொன்னதுதான் கர்த்தர் நமக்கு தந்த வாக்கு தத்தம். பேரு, புகழ், சொத்து, பணம், பதவி, மரியாதை, அந்தஸ்து எல்லாம் மாறி போகும். சக்கரவர்த்திகள் மாறி போவார்கள், சக்கரவர்த்திகள் அழிந்து போவார்கள். பூமியின் புல் உதிர்ந்து போகும், பூ வாடி போகும். கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். மனிதன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் அவன் உதிர்ந்து போவான், அவன் மாறி போவான். கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிற்கும். இந்த உலகத்தின் நன்மைகள் ஒரு நொடி பொழுதுல அந்த வீல் சுத்துறது போல
மாறி போகும். நேபுகாத்நேச்சார் என்ற சக்கரவர்த்தி ஒரு நொடி பொழுதிலே அவன் புல்லை மேய்கிறவனாக, நகங்கள் வளர்ந்தவனாக, தன்னுடைய ஞானத்தை இழந்தவனாக, கனத்தை இழந்தவனாக மாற்றப்பட்டு போனான். நொடி பொழுதிலே இந்த உலகம் மாறி போகும். நித்திய வாழ்க்கையோ அப்படிப்பட்டது அல்ல. தேவன் நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிற ஸ்தலம் அது. வேதம் சொல்லுகிறது, அங்கு அலறுதல் இல்லை, அங்கு கூக்குரல் இல்லை, அங்கு பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, அங்கு கண்ணீர் இல்லை. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கண்ணீரோட கூட, நெருக்கத்தோட கூட கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் வருவார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன், யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கிறிஸ்து அதை அந்நாளில் எனக்கு தந்தருளுவார். நான் வீணாக ஓட மாட்டேன், நான் ஆகாயத்துல சிலம்பம் அடிக்க மாட்டேன், என் பிரயாசங்கள் வீணாக போக நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். நான் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் வீணாக கூடாது. எப்படியாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படியாவது அந்த உயிர் தெழுதலிலே நாங்க பங்கு பெறணும். ஆண்டவரே, எப்படியாவது. come on my dear church, come on my dear church. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான தகப்பனே, காயே, ஆண்டவரிடத்துல மனமு வந்து கேளுங்க. எப்படியாவது ஆண்டவரே, அந்த உயிர் தெழுதலில் எனக்கு ஒரு பங்கு இருக்கணும். அந்த நீதிமான்களின் சபையிலே, சர்வசங்கமாகிய நீதிமான்களின் சபையிலே, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற அந்த நீதிமான்களின் சபையில எனக்கும் ஒரு இடம் வேணுமே. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த சுதந்தரிப்பேன். கஷ்டம் கண்ணீர் நீரைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நீரைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்று இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். சொல்லுங்க, ஜீவ என்னை நடத்தி சென்று இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போதே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம், விசுவாசத்தோடு பாடுங்க.
அந்த நாடு. இந்த பாடலை பாடுகிற போது நம்மை அர்ப்பணிக்கலாமே. எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தோணித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். வீணை நாதம் தோணித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பெயர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் கிருபை பெருகற்றும் ஆண்டவரே, கஷ்டப்பாடு சகிப்பதினார் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போதே அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம், இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருங்க விசுவாசத்தோடு. அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம். Thank you Lord. நாடு அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து, அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு, அந்த நாடு சுதந்தரிப்பு. இந்த உலகம் நிலையற்றது பிரியமானவர்களே. ஒரு நிலையான உலகத்தை நாடி தேடி ஓடுகிறோம். குறுகின கால இந்த உலகத்துல தான் எவ்வளவு வைராக்கியங்கள், எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு பெருமைகள், எவ்வளவு மனமேட்டிமைகள், எல்லாவற்றையும் தூக்கி தூரப்பட்டு எனக்கு ஒண்ணு வேண்டாம் ஆண்டவரே, I want to be with you. நான் உங்களோடு கூட இருக்கணும். I want to live with you. நான் உங்களோடு கூட வாழணும். நான் உங்களோடு கூட வாழணும்பா. இந்த உலகம் எனக்கு அசுத்தத்துக்கு நேராக நடத்துச்சுன்னா இன்னைக்கு அந்த காரியங்கள் என்னை விட்டு எடுத்து போடும். நீங்க விரும்பாத காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு எடுத்து போடும். என்னை சரி பண்ணுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. Help me to correct. என்னை சரி பண்ணுவதற்கு correct us Lord. Correct us Lord. சரி பண்ணுவீரா. அந்த மகிமையான அன்பின் ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் கடந்து வர எங்களை சரி பண்ணுவீரா. பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் உம்முடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் அன்பின் ராஜ்யத்திற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். இந்த அழிந்து போகிற உலகத்திலே, நித்தியமில்லாத உலகத்திலே
தேவையில்லாத காரியங்களுக்காக நாங்கள் போராடுகிறதை விட்டுவிட்டு மேலோகத்தை நோக்கி பார்த்து நித்திய ஜீவனுக்காக நாங்கள் பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ராத்திரி வேளையில உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிப்பீராக. இந்த 3 நாட்களும் சபையிலே உம்முடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டதே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை மாத்திரம் செய்தேன். விதைக்கப்பட்ட வசனங்கள் 30, 60, 100 பலன்களை கொடுக்கட்டும் ஆண்டவர். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமா எழும்புகிற வாலிபர்கள் சபையிலிருந்து எழும்பட்டும் ஆண்டவர். திரளான ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்கு கர்த்தர் ஆயத்தப்படுத்துவீராக. பாஸ்டரையாவுக்காக, அசிஸ்டன்ட் பாஸ்டரையாவுக்காக, சர்ச் கமிட்டிக்காக, சர்ச் கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, அருமையாய் பாடல்களை பாடின அருமையான சகோதரர்களுக்காக, சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லாரையும் கர்த்தர் கிருபையாய் நிறைத்து பயன்படுத்தும். இந்த சபையை சுற்றி இருக்கிற ஏராளமான ஜனங்கள் உண்டு. எல்லாருக்கும் மேலே தேவ கிருபை பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.